வணக்கம் நண்பர்களே. சுவாரஸ்யமான இந்த செய்தியை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். அதாவது ஒரு இளைஞன் நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப மனவிரக்தியில் இருக்கார். தனக்கு எல்லா வசதியும் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நல்ல வசதி இருக்குது. ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அந்த இளைஞன் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த இளைஞனோட கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கிறதால அந்த இளைஞனுக்கு பெண் தர்றதுக்கு யாரும் முன் வரல. அதனால் அந்த இளைஞனுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது. கால் ஊனமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு அந்த இளைஞன் கருப்பாக இருக்காரு, அழகு இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞனை நிறைய பெண்கள் புறக்கணிச்சிருக்காங்க. பீகாரில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதாவது பீகாரை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படிங்கிற இளைஞன் அந்த ஊரில் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்காரு. அவர் நல்லா படிச்சிருக்காரு, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதாவது அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பார்க்குறாரு. அவங்க அப்பாவோட பிஸ்னஸில் இவர் பார்ட்னராக இருந்துக்கிட்டு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. ஆனால் அங்கே பெண் கொடுக்கறதுக்கு இவருக்கு மறுக்கிறது காரணம் கால் ஊனமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல பெண் தர மறுக்கிறாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொந்த தாய்மாமன் வீட்டில் பெண் இருக்குது, அந்த பெண்ணை கேட்க போகும்பொழுது கூட சில அசிங்கங்களை அவர் சந்திச்சிருக்காரு. பிரதீப் குமாரோட அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்னடா எல்லா இடத்துலையும் பெண் பார்க்குறோம், நம்ம மகனுக்கு ஒரு இடத்துலையும் பெண் தர மாட்டாங்க, நம்மக்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, ஆனால் என் பையன் கால் ஊனங்கிறதாலையும் அவன் பார்க்குறதுக்கு அழகு இல்லைங்கிறதாலையும் எந்த பெண்களும் கட்டிக்க முன் வர மாட்டாங்க. இந்த உலகத்தில் அழகு தான் முக்கியமா, நல்ல குணம் முக்கியம் இல்லையா, என் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவர் மனசு ரொம்ப நொந்து போகிறாரு. இதை பார்த்த உடனே பிரதீப் குமாரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் என் அண்ணன் பொண்ணு இருக்கா, அவள் டாக்டருக்கு படிக்கிறா, அங்கே போய் பொண்ணு கேட்கலாம், கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அதை நம்பி பிரதீப் குமாரோட அப்பா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து போய் பெண் கேட்குறாங்க. அங்கேயும் ஒரு அவமானம் நடக்குது. அதாவது அந்த பெண்ணோட அப்பா, அதாவது பிரதீப் குமாரோட தாய்மாமன் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்குமோ இல்லைன்னு தெரியல, ஏன்னா என் பொண்ணு வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம பொண்ணு படிக்கட்டுமே, நம்ம வீட்டு பெண் தானே, அவள் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பிரதீப் குமாரோட அப்பா ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவர் ஏதேதோ காரணம் சொல்லி, இல்லைங்க என் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊருக்கு போங்க, நான் கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. தன்னுடைய தாய்மாமன் வீட்டிலிருந்து நல்ல பதில் வரும்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் காத்திருக்கு. ஆனால் அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. என் பொண்ணுக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதாவது அவள் மேற்கொண்டு படிக்கணும், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லணும், நம்ம சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ காரணம் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த தாய்மாமன் உடைச்சி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்களா, நாங்கள் நாசுக்காக சொல்கிறோம், நீங்கள் புரிஞ்சிக்காமல் பிடிவாதம் பண்ணுறீங்க, என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், நான் நாசுக்காக சொல்கிறேன், அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பாட்டுக்கும் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எல்லாரும் மனசு உடஞ்சி போகிறாங்க. சரி, நம்ம சொந்த தாய்மாமன் பொண்ணு இப்படி சொல்லிட்டா, இனிமேல் அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதீப் குமார் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போடுறாப்புல. ஒரு கட்டத்தில் மனசு நொந்து போன பிரதீப் குமார் இனிமேல் கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இதனால் அவங்க அப்பா அம்மா மனசு ரொம்ப நொந்து போயிட்டு தன்னுடைய சக நண்பர்கள்கிட்ட புலம்பி தள்ளுறாரு. அவங்க அப்பா, என் பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் ஊனமாக இருக்கான், கருப்பாக இருக்காங்க, ஒரு காரணத்துக்காக ஒரு நல்ல பையனை இந்த பெண்கள்லாம் புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து போயிட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட புலம்புறாரு. அப்போது அந்த நண்பன் சொல்கிறாரு, ஏம்பா எங்கெங்கேயோ பொண்ணு கேட்டீங்க, என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பெண் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிரதீப் குமார் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. என்னப்பா சொல்கிற, நீ உன் பொண்ணை என் பையனை கட்டி தெரிவான்னு சொல்லும் பொழுது, என்னப்பா இப்படி சொல்கிற, உன் பையன் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ரொம்ப நல்ல பையன், அதுவும் இல்லாமல் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பொறுப்பாக நடத்திக்கிட்டு இருக்கான், இது போல் ஒரு பொறுப்பான பையன் மாப்பிள்ளையை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், நீ பெண் கேட்டால் நான் கொடுக்காம போவேனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பெருசுகளும் அங்கேயே முடிவு பண்ணுறாங்க. என் பொண்ணு உன் பையனுக்கு, உன் பையன் என் பொண்ணுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது பிரதீப் குமார் குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுது. பிரதீப் குமார் தன்னுடைய அப்பா கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு, இங்கே பாருப்பா, என்னை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக சொன்னீங்கல்ல, நான் கால் ஊனமாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையும் சொன்னீங்களான்னு சொல்லும் பொழுது, என்னப்பா என் ஃப்ரெண்டுக்கு உன்னை பற்றி எல்லா விவரமும் தெரியும், நீ எப்படிப்பட்டவன், எப்படி இருக்க, நீ ஆள், உன் குணம் எல்லாமே தெரியும்பா, அவன் தான் சொன்னான், என் வீட்டில் பெண் இருக்குது, நீ கேட்டால் தராமல் இருப்பானா, நீ தான் கேட்காம எங்கெங்கேயோ கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி அவனே சொன்னான், கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், அவங்களும் இப்போ ஒத்துருந்துருப்பாங்க, நாம் அடுத்த வாரமே அந்த வீட்டில் பெண் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதீப் குமார் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கார். எங்கெங்கேயோ பெண் பார்த்தோம், யாருமே பெண் தெரில, ஒரு கட்டத்தில் தாய்மாமன் வீட்டில் பெண்ணை கேட்டோம், நம்பிக்கையாக இருந்தோம், அவங்களும் நான் ஊனமாக இருக்கேன், கருப்பாக இருக்குன்னு சொல்லி என் தாய்மாமன்
பொண்ணு முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டா. இனிமேல் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் கடவுள் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நல்ல சம்மதத்தை எனக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பிரதீப் குமார் கல்யாண வாழ்க்கை நினச்சி ரொம்ப கனவு கண்டுருக்காரு. அடுத்ததாக கல்யாண ஏற்பாடுலாம் ரொம்ப தடபுடலாக சீக்கிரம் நடக்குது. உடனடியாக கல்யாணம் வச்சுக்கணும்னு சொல்லி நிச்சயம் பண்ண அடுத்த வாரமே கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணின உடனே அடுத்த வாரமும் கல்யாணம் கைக்கூடி வருது. அதாவது பீகார் சைடில் வந்து கல்யாண விழாவை 3 நாட்கள் தொடர்ந்து நடத்துவாங்க. கல்யாண விழாவில் முதல் நாளாக அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அடுத்ததாக பெண்ணுக்கு மெஹந்தி திருவிழான்னு வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கல்யாணத்தில் பாட்டு கச்சேரி வைக்கிறாங்க. 3வது நாள் தான் கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கல்யாண மண்டபம் பூக்களாலையும் மின்சார விளக்குகளாலையும் அலங்கரிக்கப்பட்டு ஜெகஜோதியாக ஜொலிப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் கல்யாண பெண் திடீர்னு மாப்பிள்ளையை சந்திக்கிறதுக்கு அவர் ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து மாப்பிள்ளையை சந்தித்து பேசுகிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதை கேட்ட உடனே மாப்பிள்ளையோட முகம் இருண்டு போகுது, அப்படியே வியர்த்து போகுது. உடனடியாக அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்குமான்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருந்த பிரதீப் குமாருக்கு அந்த பெண் சொன்ன அந்த செய்தியை கேட்டு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகுது. அந்த பெண் உடனடியாக கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னுடைய அப்பாவும் உங்களுடைய அப்பாவும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால என்னை கேட்காமலேயே அவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க, வாக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கும் வேற வழி தெரியல. நான் ஒரு பையனை சின்சியராக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து இதுபோல் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி என்னை நிர்பந்தம் படுத்திருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் காதலிக்கிற பையனை கொன்று போட்டுருவார், நானும் தற்கொலை பண்ணிக்குவேங்கிற மாதிரி அவங்க ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடும் பொழுது பிரதீப் குமார் அப்படியே இருண்டு போய் உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையான்னு சொல்லும் பொழுது கேட்டார். எனக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தலையாட்டினேன். ஆனால் அவங்க இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை வைப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல. கல்யாண விஷயத்தை வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும் பொழுது நான் உடனடியாக அந்த செய்தியை என் காதலன்கிட்ட சொல்லி நாம் உடனடியாக இங்கே ஓடி போயிடலாம், இங்கே இருந்தால் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், என் வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, நீ இப்போதைக்கு உங்கள் அப்பா கிட்ட தலையாட்டிக்கோ, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட மெல்ல சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். நானும் எங்கள் அப்பா சடனாக கேட்கவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அடுத்த வாரமே கல்யாணம் வைப்பாங்கன்னு சொல்லி நான் கனவு கூட நினைக்கலன்னு சொல்லி அந்த பெண் சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகும் பொழுது பிரதீப் குமார் ரொம்பவே சங்கடப்பட்டு உட்காந்துருக்காரு. எங்கள் அப்பா கிட்ட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாது. எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் போயிட்டு இப்போது எதுவும் சொன்னேன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் தான் உதவி பண்ணணும். இந்த பெண்ணு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி அந்த பெண் ஒரு குண்டை தூக்கி போடவும் பிரதீப் குமார் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விழிப்புதுங்கி உட்காந்துருக்காரு. விடிஞ்ச உடனே கல்யாண மண்டபம் களை கட்டியிருக்கு. சொந்த பந்தமெல்லாம் எங்கெங்கேயோ இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீப் குமாரோட தாய் மாமன் குடும்பத்தோடு வந்திருக்காரு. வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற அந்த பெண்ணு கூட வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிரதீப் குமார் அம்மா வந்து தன்னுடைய அண்ணன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ பாருங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல மருமகள் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி தன் அண்ணனை குத்தி காட்டுற மாதிரி பேசுமோ, சரிப்பா ஏதோ உன் பையனுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த டைமில் தாலி கட்டுற டைமில் பிரதீப் குமார் எழுந்து நிற்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் உறைஞ்சி போகிறாங்க. பிரதீப் குமாரோட அப்பா அம்மா 2 பேரும், டேய் என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, இத்தனை நாளாக உனக்கு கல்யாணம் நடக்காதான்னு சொல்லி நாங்கள் வேண்டாத தெய்வம் கிடையாது, உனக்கு ஒரு நல்ல பெண்ணு கிடச்சிருக்கா, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதை விட்டுட்டு இப்போ நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிறியே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, தேவையில்லாமல் எங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுறாதான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அழுகாத குறைய நிற்கிறாங்க. மணப்பெண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே, மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் நல்லவர் நினச்சிமே, இப்படி திடீர்னு இவ்வளோ நேரம் கழிச்சு அதுவும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எங்கள் கழுத்து அறுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல பிரதீப் குமார் அந்த உண்மையை சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நல்லவங்க தான், உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தான், உங்கள் குடும்பத்துக்கு நான் மாப்பிள்ளையை வர்றதுக்கு தகுதி கிடையாது, நான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன மாப்பிள்ளை எதோ சொல்கிறீங்களே என்ன விஷயம்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல உங்கள் பொண்ணு ஒரு பையனை உயிருக்குற காதலிக்கிறாங்க. உங்கள்கிட்ட அந்த உண்மையை சொல்கிறதுக்கு உங்கள் பொண்ணுக்கு தைரியம் இல்லை. நேற்று என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொன்னாங்க. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் பொண்ணு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நான் கட்டுனா அந்த பையனை தான் கட்டுவேன், இல்லைனா உயிரை விட்டுருன்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரதீப் குமார் சொல்லும் பொழுது அந்த பெண்ணை அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அடிக்க பாயறாங்க. அந்த இடத்துல பிரதீப் குமார் தடுக்கிறாரு. இங்கே பாருங்கள், இதுபோல் முட்டாள்தனம் பண்ணாதீங்க, உங்கள் பொண்ணு காதலிக்கிற பையன் ரொம்ப நல்ல பையன்தான், எனக்கு தெரிஞ்ச பையன்தான், அந்த பையனும் நல்லா படித்த பையன், என்னை விட அவன் ரொம்ப நல்லவன் சொல்லி யாரோ ஒரு பையனுக்கு வக்காலத்து வாங்குறத பார்த்து தன்னுடைய பையன் இப்படி ஒரு ஏமாளியாக இருக்கானு சொல்லி பிரதீப் குமாரோட அப்பா அம்மா 2 பேருமே தன் பையனை பரிதாபமாக பார்க்குறாங்க.
உங்கள்கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் அடிச்சிருவீங்க, கொன்று போட்டுருவீங்கன்னு பயந்துக்கிட்டு தான் உங்கள் மகன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கா. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பெண்ணோட அப்பா அம்மா காலில் விழுகாத குறையா பிரதீப்குமார் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டி நான் அவளை மனைவி ஆக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அது மிகப்பெரிய தப்பு. தயவு செஞ்சு உங்கள் பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. தயவு செஞ்சு அவளுக்கு அந்த பையனை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக பிரதீப்குமார் அந்த இடத்துல சப்போர்ட்டாக பேசவும் ஒட்டுமொத்த கல்யாணத்துக்கு வந்த சொந்த பந்தம்லாம் அப்படியே வினோதமாக பார்க்குறாங்க. இந்த பையன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரதீப்குமாரை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு இது சம்மந்தமாக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது, சொன்னது கிடையாது. ஒரு வேளை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்போனா இல்லைன்னு தெரியாது. ஆனால் உங்களை போல ஒரு நல்ல மாப்பிள்ளை மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு தான் எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா உங்கள் குணம் அவ்வளோ புனிதமான குணம். நீங்கள் நினச்சிருந்தா என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிருக்கலாம். ஏன்னா என் பொண்ணு ஒரு கோழையாக உட்காந்துருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் தாலியை கட்டி அவளை மனைவி ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இத்தனை காலமாக உங்களுக்கு பெண்ணு கிடைக்காம நீங்கள் அலைஞ்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அவள் கழுத்தில் தாலியை கட்டிருந்தா இங்கே யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நேற்று வந்து என் பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா அப்படிங்கிறதுக்காக அவளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது போல் ஒதுங்கி நடக்கிறீங்க. உண்மையாலுமே உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் நிறுத்திருக்காங்க. தன்னுடைய மகள் காதலிச்ச அந்த இளைஞன் யார் எவருன்னு சொல்லி விசாரித்து நாங்கள் அவ கூட சேர்த்து வைக்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பிரதீப்குமாரை தான் எல்லாரும் வேதனையாக பார்த்தாங்க. இவனுக்கு இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிக்கு வருவான்னு சொல்லி எல்லாரும் வேதனையாக பார்க்கும் பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு இளம்பெண் முன் வராங்க. அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லாரும் அந்த இளம்பெண்ணை பார்க்குறாங்க. அந்த இளம்பெண் வேறு யாரும் இல்லை, பிரதீப்குமாரோட சொந்த தாய் மாமன் பொண்ணு. அதாவது வெளிநாட்டில் MBBS படிச்சுட்டு இருந்தா இல்லையா, அவங்க வந்து நான் என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நிற்கவும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா சொல்கிற, உங்கள் அப்பா கிட்ட தான் நீ சொல்லி வச்சிருக்கியே அவர் எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் வேறொரு பெண்ணை பார்த்து என் பையனுக்கு நிச்சயம் பண்ணணும். இப்போ திடீர்னு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ முன் வந்து நிற்கிறியே, எங்களுக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி பிரதீப்குமாரோட அப்பா அம்மா ஆச்சரியமாக கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்கிட்ட இது சம்மந்தமாக எங்கள் அப்பா பேசவே கிடையாது. மாமாவுக்காக நீங்கள் வந்து பெண் கேட்ட விஷயத்த எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதே கிடையாது. மாமா ஊனமாக இருக்கார், அவர் பார்க்குறது கருப்பாக இருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக என் மகளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அவரே முடிவு பண்ணி உங்களை அவாய்ட் பண்ணிருக்காரு. என்கிட்ட அதுக்கப்புறம் தான் இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களை யார் அப்படி சொல்ல சொன்னால், மாமாவை சின்ன வயசுலேருந்து புரியும், அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டேன். நான் கல்யாணத்துக்கு கூட ரொம்ப மனசு கஷ்டமாக தான் வந்தேன். ஆனால் இங்கே நான் எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் நின்றுடுச்சு, கண்டிப்பாக எங்கள் மாமா எனக்குன்னு தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிரதீப்குமார் தாய் மாமனும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்னை மன்னிச்சிருக்குங்க, ஏன்னா மாப்பிள்ளை ஊனம் பார்க்க கருப்பாக இருக்காரு, எங்கேயோ பெண் தேடுறீங்க, அவர் கிடைக்கல, என் பொண்ணு மட்டும் நான் இழிச்சவாயா அப்படின்னு சொல்லி நானாவே முடிவு பண்ணி தான் வேணான்னு சொன்னேன். ஆனால் மாப்பிள்ளையோட குணத்துக்காக என் பொண்ணு இத்தனை காலமாக அவள் மனசில் ஆசையை வளர்த்து வந்திருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி நிற்கிற மாப்பிள்ளைக்கு என் பொண்ணு வாழ்க்கை கொடுக்க முன் வந்திருக்கா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா பிரதீப்குமாருக்கும் அவங்க தாய் மாமன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பீகார் மாநில மக்கள் மத்தியில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்பு, நல்ல அழகான உடல்வாகு தேவை கிடையாது, நல்ல மனசு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த இளைஞனோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அந்த MBBS படிச்சிருக்கிற அவங்க மாமா பொண்ணுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அழகை பார்க்காம குணத்தை பார்த்து மேரேஜ் பண்ண அந்த பெண்ணும் அந்த மாப்பிள்ளையும் நீடுலி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பீகார் மக்கள் எல்லாருமே நெகிழ்ச்சியாக பேசிட்டு வந்தாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெகிழ்ச்சியான சம்பவங்கள், சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சமூகத்திரை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.